சுறுசுறு செய்திகளுடன் உங்கள் தமிழ் நியூஸ். வணக்கம். தமிழ் நியூஸின் இன்றைய செய்திகள். வணக்கம். திருத்தணி கல்லூரி மாணவன் புகழேந்தி தேசிய அமெச்சூர் சாம்பியன்ஷிப் ஈட்டி எறிதல் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று சாதனை. வெல்கம் டு தமிழ் சேனல். வணக்கம். தமிழ் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். திருத்தணி கல்லூரி மாணவன் புகழேந்தி தேசிய அமெச்சூர் சாம்பியன்ஷிப் ஈட்டி எறிதல் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று சாதனை. இனி விரிவான செய்தி. திருத்தணி பைபாஸ் பகுதியில் வசிக்கும் சரவணன் ரசிகா பானுவின் மகனும் திருத்தணி அரசு கல்லூரியின் மாணவனுமான புகழேந்தி டெல்லி ஆக்ராவில் இந்தியன் அமெச்சூர் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன் சார்பில் நடைபெற்ற தேசிய அமெச்சூர் சாம்பியன்ஷிப் போட்டியில் ஈட்டி எறிதல் போட்டியில் 68 மீட்டர் நீளம் ஈட்டி எறிந்து முதலிடம் பிடித்து தங்கப்பதக்கத்தை வென்றார். மாணவர் புகழேந்தியின் தகப்பனார் 2 ஆண்டுகளுக்கு முன்பு மரணமடைந்தார். ஏழ்மையான நிலையில் இருந்த புகழேந்தி டெல்லியில் நடைபெறும் தேசிய அமெச்சூர் போட்டியில் பங்கு கொள்வதற்கு போதிய நிதி வசதி இல்லாத சூழ்நிலையில் திருத்தணி பகுதியில் வசிக்கும் பீகாக் மருத்துவமனையின் தலைவரும் ஸ்ரீகிரண் ஃபவுண்டேஷனின் நிறுவனருமான ஸ்ரீகிரனிடம் உதவி கேட்டிருந்தார். மாணவன் புகழேந்தியின் ஏழ்மை நிலை அறிந்து டெல்லியில் நடைபெறும் தேசிய அளவிலான போட்டியில் வெற்றி பெற்று சாதனை படைக்க வேண்டும் என்ற நோக்கில் மாணவன் புகழேந்திக்கு தேவையான நிதி உதவி வழங்கி டாக்டர் ஸ்ரீகிரண் மாணவன் புகழேந்தியை டெல்லிக்கு அனுப்பி வைத்தார். டெல்லிக்கு சென்று மாணவன் புகழேந்தி தன்னுடைய கடின முயற்சியால் இந்திய அளவில் நடைபெற்ற ஈட்டி எறிதல் போட்டியில் தங்கப்பதக்கம் பெற்று சாதனை படைத்துள்ளார். டெல்லி போட்டியில் வென்று சாதனை படைத்து திருத்தணி திரும்பிய மாணவன் புகழேந்தியை அழைத்து தன்னுடைய மருத்துவமனை அலுவலகத்தில் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். டாக்டர் ஸ்ரீகிரண் இதனால் மாணவன் புகழேந்தி மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். டாக்டர் ஸ்ரீகிரண் திருத்தணி பகுதியில் ஏழைகளுக்கும் ஏழை மாணவர்களுக்கும் தொடர்ந்து பல்வேறு உதவிகளை செய்து வருகிறார். டாக்டர் ஸ்ரீகிரனின் சேவைகள் தொடர மனமாற வாழ்த்துகிறோம். இந்த தம்பிக்கு வயசு 17 முடிச்சு 18க்குள்ள இருக்கிறாரு. இந்த வயசுல ஜாவ்லின் த்ரோல 68 மீட்டர் போட்டிருந்தார். இந்த டோர்னமெண்ட் செலக்ஷனுக்கு 100 மீட்டர்ஸ் அண்டர் 11 செகண்ட்ஸ். நம்ம உசைன் போல்ட் 100 மீட்டர்ஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு 9.58. இந்த தம்பி வயசுக்கு அண்டர் 11 செகண்ட்ஸ். ஸோ 1.5 செகண்ட் தான் வித்தியாசம். அதுவும் எப்படி, நல்ல ஒரு ட்ரைனிங் அட்மாஸ்பியர் கிடையாது, நல்ல ஊட்டச்சத்தான உணவு கிடையாது, நல்ல ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. இதெல்லாம் இல்லாம கடவுள் கொடுத்த டேலண்ட்டை வச்சுக்கிட்டு வெறுங்காலில் ஓட பழகி இந்த லெவலுக்கு வந்திருக்கிறாருன்னா அது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ இதெல்லாம் எனக்கு சொல்லும்போது ரொம்ப எனக்கு ஒரு உணர்வு பூர்வமாக நான் புகழேந்தி தம்பியோட இணையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறேன். தம்பி ஒன்றும் பயப்படாத, நல்லா பண்ணு, ஷூ இருக்கா ஸ்பைக்ஸ் இருக்கா அதெல்லாம் சொல்லி அப்போவே கையில் ஒரு தொகை கொடுத்து இது வழி செலவு வச்சுக்கோ, பாக்கியெல்லாம் நான் அக்கௌண்ட்டில் பண்ணி விட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் விசாரிக்கும் போது அப்பா என்ன பண்ணுறாரு அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அப்பா இல்லை சார் எனக்கு அப்படின்னாரு. அது இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த தம்பிக்கு நம்ம ஹெல்ப் பண்ணோன்றது. அவங்க அப்பா பேர் சரவணன். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்க அம்மா முஸ்லிம், ஃபசிகா பானு, இவங்க தான் அங்கே தாயார். ஸோ யூஸ்வலாக நம்ம இந்த திருமணத்தில் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் பேரை மாற்றிக்குவாங்க. பட் இந்த விஷயத்தில் சரவணன் சரவணாவே இருந்திருக்கிறாரு, ஃபசிகா பானுவாகவே இருந்திருக்கிறாங்க. அண்ட் தம்பிக்கு புகழேந்தின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. ஸோ அது ஒரு ரொம்ப ஒரு உணர்வு பூர்வமான விஷயம் என்னை பொறுத்தவரையும். என் மனசை தொட்ட விஷயங்கள் இது எல்லாமே ஒன்றும். ஸோ அதனால் உடனே தம்பிக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி கடவுள் ஆசீர்வாதத்தில் எல்லாம் நல்லபடியாக நடந்து ஆக்ராவுக்கு போயிட்டு ஒரு 3 நாளில் அங்கேருந்து என்னை கூப்பிட்றாரு. அலைபேசியில் என்னை அழைச்சி, சார் நீங்கள் பண்ண ஹெல்ப்னால நான் அங்கேயும் கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கேன் சார், 2த்துலேயும், ஜாவ்லின் as well as 100 மீட்டர்ஸ். ஜாவ்லினில் இவர் வயசுக்கு 700 கிராம்ஸ் தான் கொடுப்பாங்க. பட் அங்கே போனால் ஒரு சடனாக 800 கிராம்ஸ் கொடுத்துட்டாங்க, வெயிட் அதிகம். அதனால் 63.68 மீட்டர்ஸ் தான் போட்டிருந்தார். பட் அவரோட கெப்பாசிட்டி ஆல்மோஸ்ட் 70 மீட்டர்ஸ். அது வெயிட் கம்மியாக இருக்கும். இவர் வயசுக்கு 700 கிராம்ஸ் தான் கொடுக்கணும். ஸோ 800 கிராம்ஸ் கொடுத்ததுனால 63.68. பட் அதுலேயே இவர் கேட்டகரியில் இவருக்கு கோல்டு மெடல் கிடச்சிருக்கு.
அது ஒரு மிகப்பெரிய விஷயம். ரெண்டாவது 100 மீட்டர்ஸ். 100 மீட்டர்ஸ் வந்து அண்டர் 11 செகண்ட்ஸ் 10.98 செகண்ட்ஸில் ஓடி இருக்காரு. அது வந்து மிகப்பெரிய விஷயம். நான் அதுக்கப்புறம் இப்போது கம்ப்யூட்டரில் இன்டர்நெட்டில் வந்து தேடி பார்த்தேன். நம்மளோட நேஷ்னல் ரெக்கார்டு, நம்மளோட இந்தியாவோட நேஷ்னல் ரெக்கார்ட் இன் 100 மீட்டர்ஸ் அண்டர் 20, தம்பி வந்து அண்டர் 18, அண்டர் 20 நேஷ்னல் ரெக்கார்டே வந்து 10.65 செகண்ட்ஸ். இவருக்கும் அவங்களுக்கும் 20 மைக்ரோ செகண்ட்ஸ் தான் வித்தியாசம். வேர்ல்ட் ரெக்கார்டு வந்து 10.65 அண்டர் 20க்கு, அண்டர் 18க்கு வந்து 10.75. தம்பி வந்து நம்ம ஊர்ல இருந்து பெருசா ஒரு ட்ரைனிங்கு சப்போர்ட் எதுவும் இல்லாம 10.98 எடுத்திருக்கிறாரு. ஜஸ்ட் ஒரு 20 மைக்ரோ செகண்ட்ஸ் தான் அவர் தொடணும். அதை மட்டும் அவர் பண்ணிட்டார் அப்படின்னா நேஷனல் ரெக்கார்ட் ஹோல்டரா மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன்.